1 யோவான் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தினுடைய அன்பு சோத்திரம். அப்படி உலகத்தில் அன்பு கூறுகிறவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லையே. ஆமென். நேற்று ஆண்கள் ஐக்கியத்தில் கூட ஐயா பேசும்போது இதை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன அன்பு இல்லை சொல்லுங்க பாப்பா? எங்க அன்பு இருக்க கூடாது? சத்தமா சொல்லுங்க. உலகம் சொன்னா என்னது? உலகம் சொன்னா நம்ம 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 நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இதை உருவாக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதெல்லாம் அவர் கொடுத்துட்டே இருப்பார். சொல்லுங்க ஆமென். யார் கொடுப்பா? நீங்க நடாத மரத்தின் கனியை புசிப்பீங்க, கட்டாத வீட்டை வாங்குவீங்க. ஆண்டவர் தோத்திரம் உங்களுக்கு எளிதாக எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு 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 சொல்லுங்க. அவரை நோக்கி போகணும். அவர் இந்த பூமிக்குரியதை எல்லாத்தையும் உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பார். இன்னைக்கு நான் சத்தியமா சொல்றேன், அநேக தேவ மனிதர்களை பார்க்கிறேன், விசுவாசிகளை பார்க்கிறேன், வெளியூர்களில் வெளிநாடுகளில். அவங்க சொல்ற சாட்சியெல்லாம் பார்த்தா, பாஸ்டர் நான் இதை செஞ்சேன் ஆண்டவருக்காக, கர்த்தர் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், இதை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவங்க சொன்னாங்க, இது உங்களை தவிர யாருக்கும் நான் கொடுக்க முடியாதுங்க, தயவுசெய்து நீங்க வாங்கிக்கோங்கன்ட்டு. அவங்க ஒரு காசு நான் கொடுக்கல, கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இதை நான் வாங்கியிருக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் நான் காசு கொடுத்து முடிப்பேன் பாஸ்டர். நிலங்களானாலும் சரி, இடமானாலும் சரி, வீடுகளானாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிதான் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன் சொல்றீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். நீங்க சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில எனக்கு அற்புதங்களை நடத்துறாரு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் அதிசயங்கள் தான் நடத்துறாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். நீங்க போராடுறீங்களா, அவர் தராரான்னு பாருங்க. நம்ம நிறைய விஷயத்தை நாம தான் போராடி வாங்குறோம். ஆமேன். நாம தான் சிரமப்பட்டு வாங்குறோம். அதுக்காக ராத்திரி பகலா தியானிக்கிறோம், அதுக்காக ராத்திரி பகலா உழைக்கிறோம். இதுல வேற குடும்பத்துல சண்டை போடுறோம். எப்படி? உங்களுக்காக நான் ராத்திரி பகலா உழைக்கிறேன். உன்னை யார் உழைக்க சொன்னது? நீ நல்லா இருப்ப, நீ அமைதியா இருந்தாலும் வீடு நல்லா இருக்கு. சில ஆண்கள் சில பெண்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா? நான் ராத்திரி பகலா உழைக்கிறேன், ராத்திரி பகலா பாடுபடுறேன். நீ பாடுபட்டு பிரச்சனை பண்றதுனாலதான் வீடும் ஒரு மாதிரி இருக்கு. நீ கர்த்தர் கையில விட்டுட்டு கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வீடு தங்கமா மாறும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு. இதை மறுபடியும் நீங்க சொல்லுங்க. உபத்திரம் உண்டு, ஆனா நான் கவலைப்படக்கூடாது. என்னை 4 பேர் எதிர்ப்பான், கவலைப்படக்கூடாது. எனக்கு 4 பேர் பிரச்சனைய சொல்லுங்க, 4 பேர் பிரச்சனைய கொண்டு வருவான். அதுக்குதான் அவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவனை காலி பண்ணக்கூடாது. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, அவனை நாளைக்கே சீட்டை விட்டு கிழிச்சவன். அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்க பெரிய அதிகாரியா இருக்கலாம், உயர்ந்த இடத்துல இருக்கலாம். நான் நினைச்சேன்னு வச்சுக்க, நீங்க அவர் நினைச்சாருன்னா உன்னையும் தூக்கிடுவார். ஆமென். அல்லேலூயா. தாவீதை கொண்டு வந்தது கர்த்தர் தான். கோலியாத்தை ஏற்படுத்துறதும், உனக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதே அவர் தான். உனக்கு ஒரு சோதனை வருது, கஷ்டம் வருது, அதுக்கு டாஸ்க வைக்கிறவரே கர்த்தர் தானே. இந்த சூழலை ஏற்படுத்துறது யாரு? நீங்க நினைச்சுக்கணும், இது கர்த்தர் தான் இந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.